எல்லோரும் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிக்கன் 65 சாப்பிட்ட 2 பேர் பலி, சிக்கன் சவர்மா சாப்பிட்டவர் பலி அப்படின்னு சொல்லி நீங்க வந்து என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சவர்மா சாப்பிட்டவங்க பலின்னு வேணா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா சிக்கன் 65 சாப்பிட்டு பலின்னு சொல்லி நீங்க வந்து கேள்விப்பட்டதில்ல. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா, அப்புறம் கிரில்லு சாப்பிட்டா கேன்சர் வருமா, அப்புறம் வந்து இந்த பிராய்லர் கோழிலாம் சாப்பிட்றதுனால தான் இந்த பெண்கள் எல்லாம் சீக்கிரமா வயசுக்கு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாங்களே, இதெல்லாம் இது எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிரில் சிக்கன் வந்து சாப்பிட்றதுனால நமக்கு வந்து கேன்சர் வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல வந்து கிரில்ல வந்து அதிகமான வெப்பத்தில் வந்து சமைக்கும் போது அதில் வந்து என்ன உருவாகும் அப்படின்னா, அமினோ ஆசிட், அதுக்கடுத்து வந்து கிரிட்டீன் அப்படின்னு 2 மூலக்கூறுகள் வந்து வினைபுரிந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஹைட்ரோசைக்ளிக் அமினிஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் வந்து வரும். அது பேர் கச்சிசியன்னு சொல்லலாம் ஸ்டார்ட் ஃபார்மில். இந்த இது வந்து எதில் இருக்கும் அப்படின்னா, அந்த கோழியோட அந்த சாறு மாதிரி வடியும் பார்த்தீங்களா, அந்த இதில் தான் வரும். இது வந்து நம்ம ஓப்பனாக அந்த கோழி வந்து சுடுவோம்ல, அந்த நெருப்பில் வச்சு வாட்டுவோம்ல, கிரில்லம்மா அப்படி தான் செய்வாங்க, நார்மலாக ஊரில் அப்படி தான் செய்வாங்க. அப்படி செய்யும்போது அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அதில் ஒன்று உருவாகும். அது பேர் என்ன அப்படின்னா, பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னு பிஏஹெச்னு ஒரு திரவம் வந்து படியும் அது மேலே. அப்படி படிகிறதுனால அந்த அந்த இதுதான் அதுக்கு வந்து அந்த விலங்குக்கு வந்து கேன்சர் வந்து வரும், அந்த கோழிக்கு வந்து கேன்சர் வந்து வரும் சொல்லுவாங்க. அது அந்த விலங்கு அந்த கோழிக்கறி வந்து நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இது வந்து மனிதர்களுக்கும் இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா அப்படின்னா, அமெரிக்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேன்சர் ரிசர்ச் அப்படிங்கிறவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ இது வந்து ஏன் மனுஷங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அதிகமாக பரவாது அப்படின்னா, இது வந்து கோழியில் தான் அதிகமாக அது வந்து இருக்கும். நம்ம வந்து அதுதான் நமக்கு அதிகமாக இருக்கும், நமக்கு வந்து அந்த அளவுக்கு அதிகமாக அது வந்து பரவாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து அந்தளவு அதிகமாக நம்ம வந்து அந்த அந்த சுண்ணலில் வந்து ஆசிட்டு அந்த வைரஸ் சொன்னால் அது வந்து அதிகமாக நம்ம வந்து உட்கொள்ள மாட்டோம், அதனால் நமக்கு வந்து அதிகமாக பரவாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து இந்த கோழி வந்து எப்பயுமே நம்ம வந்து டைரெக்டாக நெருப்பில் வச்சு சுடக்கூடாது, இல்லை கேஸில் இல்லைன்னா எலக்ட்ரிக் அடுப்பு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வச்சு தான் நம்ம வந்து சுடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைன்னா அந்த கோழியில் உள்ள கொழுப்பெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி சுட்டு சாப்பிடும்போது அதில் வந்து எந்த திரவமும் படியாதுல அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து கறியிலலாம் வச்சு வாட்டுவாங்கல்ல, இப்போ கிரில்லாம் கறி போட்டு அதை நெருப்பு மூட்டி வாட்டுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் சாப்பிட்றத தவிர்த்துட்டு இந்த மாதிரி கேஸில் சமைச்சு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெரும்பாலும் நம்ம வந்து கிரில் வந்து நம்ம வீட்டில் இருந்து செய்ய மாட்டோம், மேக்ஸிமம் கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம். அதனால் கடைக்காரங்க இதை வந்து அதிகமாக தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து பெண்கள் வந்து வயசுக்கு வராங்கல்ல, இந்த பிராய்லர் கோழி சாப்பிட்றதுனால தான் சீக்கிரமாக வயசுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அது வந்து எதனால அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ நாய் பூனை அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுலேயும் வெவ்வேறு ரகங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய வகைகள் இருக்கும். நெக்ஸ்ட் அதோட குணங்களுமே மாறுபட்டு நிறையா இருக்கும். இதே போல தான் கோழிகளையும் நிறைய ரகங்கள் இருக்குது, அதுக்கு குணங்களுமே நிறையா இருக்குது. இது வந்து 1930 வந்து அந்த கோழி பிராய்லர் கோழி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நார்மலாக அந்த பிராய்லர் கோழி வந்து 6 வாரத்தில் 2 கிலோ வரைக்கும் இந்த இது வந்து வளரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே நாட்டுக்கோழியாக இருந்தால் அது முழுசாக வளர்றதுக்கு வந்து 6 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பிராய்லர் கோழிங்கிறது வந்து சீக்கிரமே வளரும், ஆனால் இது ஊசி போட்டு தான் வளர்க்குறாங்க. அந்த ஊசி போட்டு இது பண்ணுறதுனால தான் அது பெருசாகுது, அதனால பெண்கள் சாப்பிட்றதுனால வயசுக்கு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அது வந்து ஊசி வந்து எதுக்கு போடுறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து எந்த நோயும் தாக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு தடுப்பூசி தான் போடுறாங்க, அதனால தான் வயசுக்கு வராங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஒரு கட்டுக்கதை தான். பெண்கள் ஏன் சீக்கிரம் வயசுக்கு போல காலத்தில் வயசுக்கு வராங்க அப்படின்னா சீக்கிரமா இப்போ மாறிப்போன உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதனால தான் அவங்க வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வயசுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, மூணாவது வந்து இந்த சிக்கன் அதெல்லாம் நம்ம வந்து அலசுவோம்ல, தண்ணி போட்டு வெட்டி கொடுத்துருப்பாங்க கடையில், அது வந்து நம்ம சிங்கில் வச்சு அலசும் போது அது தண்ணி வந்து ஏகா தெரிக்கும். அப்படி தெரிக்கும் போது அந்த வெட்டின கோழியில் வந்து ஒரு வைரஸ் இருக்கும், அது பேர் என்ன பண்ணால் கேம்பிலோபாக்டர் அப்படின்னு ஒரு பாக்டீரியா வந்து இருக்கும். அது கழுவும் போது சிங்கில் வந்து தெரிக்கும், நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் தெரிக்கிறனால அதனால நமக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகும், காய்ச்சல் வரும், அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு உள்ளாகும். அதனால எப்பயுமே எங்கேயுமே ஏகா தெரிக்காமல் நீட்டாக கழுவி வந்து சுத்தமாக வச்சு நம்ம வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சவர்மா சாப்பிட்டா பழியாவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து செய்கிற முறைனால தான் இருக்குது. எப்படி அப்படின்னா, இது நார்மலாக கறியை வந்து வேக வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 70 டிகிரி வெப்பநிலைக்கு மேலே வச்சு தான் நம்ம வந்து சமைக்கணும். நார்மலாக சிக்கன் 65 கிரேவி பண்ணுறோம்ல, அதுலலாம் நமக்கு வந்து தின்னம்னு நமக்கு வந்து எதுவுமே வராது. ஏன் அப்படின்னா அது வந்து நல்லா முழுமையாக வெந்துடும்.
அப்போ அதனால நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் அந்த சவர்மா வந்து என்ன ஆகும் அப்படின்னா லைட்டாக செங்குத்தான ஒரு அடுப்பில் தான் அந்த சுற்றிக்கிட்டே வரும் அந்த அந்த இது வந்து அந்த கறி வந்து. அப்போ அது வந்து உள்ளே இருந்து வெளியே வேகாது, வெளியே இருந்து தான் அப்படி உள்ளே வேகும். இப்போ அவசரத்தில் வந்து கடையில் வந்து நிறைய பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கொடுக்கும்போது நிறைய பேத்துக்கு வந்து அது வேகாமல் வச்சு கூட கொடுக்கறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் அவங்க வந்து இறந்து போகிறாங்க. ஏன்னா பச்சையாக சாப்பிட்றதுனால அதில் ஏற்கனவே சொன்ன இந்த வைரஸ் இருக்குது, அதுக்கு வந்து கேன்சர் வரும், அது வந்து நமக்கு வந்து பாதிப்பு வரும்னு சொன்னல. அதனால சவர்மா வந்து சாப்பிட்றது சாப்பிட வேணான்னு சொல்லலை. அது வந்து ஒரு நல்ல கடையாக பார்த்து அது நல்லா வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து நல்ல கடையாக சூஸ் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிடலாம். அதனால் சிக்கன் சாப்பிட்றதுனால எந்த பாதிப்பும் வராது. அதனால் எல்லோரும் சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.